ஹலோ நண்பா, இந்த அக்டோபர் மந்தில் ரிலீஸ் ஆக போகிற பெஸ்ட்டான 5 மூவிஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 5 மூவிஸ் பார்த்தீங்கன்னா மூவிஸ் ஓடிடியில் வருது, சில மூவிஸ் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த மூவிஸ் வேணுமோ அந்த 5 மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டான மூவிஸ் எது வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரபிள். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே நிறைய கேஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அனுபவிச்சுட்டு கடைசி ஜெயிலிருந்து தப்பிச்சு அவங்க எப்படி வந்தார், தன்னோட லைஃப் எப்படி அடுத்ததாக மூவ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பார். இந்த மூவியை மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்க போகுது. லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெடல் டயானா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை இன்வெஸ்டிகேஷன் அந்த பேஸ்டான ஒரு சீரிஸ். பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீரிஸோட ஸ்பின் ஆஃப் தான். மறக்காமல் இந்த சீரிஸை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு 6-7 எபிசோடு கண்டிப்பாக வரப்போகுது. 3 பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ரைசிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு கொரியன் மூவி. ஒரு ஆக்ஷன் பேக்காக சூப்பராக காட்டியிருக்காங்க ட்ரெய்லரில். ஒரு கும்ஃபு அந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்டைலில் சைனீஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட் அந்த மாதிரி நிறையா ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ட்ரெய்லர் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, திக்காக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு சூழ்நிலையாக பார்த்தீங்கன்னா எனிமி ஆகிடுறாங்க. எனிமையாகி அவங்க எதுக்காக போராடுறாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த படத்தோட கான்செப்ட். 4th இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா பிளானட். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு லிஸ்ட்டாக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை மீட் பண்ணக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கான்செப்ட். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா வெனம் 3. இந்த மூவியை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இது ஒரு மார்வல் மூவி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. வெனம் 1, வெனம் 2. இந்த 2 பாட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த மூவியை செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா வெனம் 3 பாருங்கள். இந்த வெனம் 3 பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனோட கேமியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இனி மார்வலோட டேரக்டர் யூனிவர்ஸ் கூட ஜாயின் ஆகுதா இல்லை வேறு ஒரு ஸ்பின் ஆஃப் எடுக்கிறாங்களான்னு தெரில. மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மூவியை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். மறக்காமல் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ, பை.